Hey guys, I'm so happy you're here and welcome back to Ziyanandmama. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி மற்றும் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். இதோட குக் டைம் 45 minutes அண்ட் இட் சர்வ்ஸ் ஃபார் 2. முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு கேசரோல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறமா கரம் மசாலா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், அதாவது 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி நறுக்கிக்கலாம். இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு பெரட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை நீங்கள் சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்ல சீராக வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது ஒன்றும் பாதியுமாக வெந்ததுக்கு அப்புறமா புதினா, கொத்தமல்லியை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு பொன்னிற கலருக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் லிட் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சு வதக்கிக்கங்க. வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். முதல்ல சில்லி பவுடர், அதாவது மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, இது 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த மசாலாலாம் அந்த தண்ணியில் நல்லா கொதித்து சுண்டி எண்ணெய் மேலே மிதக்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். அவ்வளோதான். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி 1 கப் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். ரொம்ப பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிடாதீங்க, அதுக்கப்புறமா குழஞ்சி போயிடும். அதனால் அரை மணி நேரம் ஊறுறதே போதுமானது. 1 கப் அரிசிக்கு 1 கப் கிரேவி, 1 கப் தண்ணின்னு ரேஷியோவாக நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் 1 கப் அரிசி போட்டதுக்கப்புறமா 1 கப் கிரேவின்ற கணக்கில் வச்சு ஒரே 1 கப் தண்ணி மட்டும்தான் ஊற்ற போகிறேன். அதுலேயே உங்களுக்கு சூப்பராக பிரியாணி உதிரியாக வந்துடும். இப்போ இதை நான் ஒரு லிட் போட்டு இந்த மாதிரி தம்முக்கு போட்டு வச்சுட்டேன். ஒரு 10 to 15 minutesல எனக்கு இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக கமன்னு ரொம்ப அருமையான மட்டன் பிரியாணி உதிரியாக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரேஷியோ தான் கணக்கு. அதனால் 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1 கப் கிரேவி, 1 கப் தண்ணி அப்படின்ற கணக்கில் நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போது மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மட்டன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். இதோட குக் டைம் 35 minutes அண்ட் இட் சர்வ்ஸ் ஃபார் 2. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கியூப் அளவு பட்டர் போட்டுக்கோங்க. இதுக்கு அப்புறமா
சோம்பு, ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா 10 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 2லிருந்து 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கங்க. இப்போ இது நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்ந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 மசாலா தான். ஒன்று வெறும் மிளகாத்தூள், அதை உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷில் மெயினாக மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 3லிருந்து 4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கடைசியாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கங்க. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து இன்னொரு தடவை பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சிருங்க. திறக்காதீங்க. 20 நிமிஷத்துக்கு சிம்மில் வேக வச்சிருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அருமையான சுக்கா உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்ல சூடான ரச சாதத்துலேயும் சரி இல்லை பிரியாணிக்கும் சரி இந்த சுக்கா உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். முதல்ல நான் பிரியாணியை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா மட்டன் சுக்காவை பிளேட்டில் வைக்க போகிறேன். முட்டை நான் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். அதனால் முட்டையும் ரைத்தாவும் அழகாக பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப சுவையான அருமையான மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கும் சுக்கா பண்ணுறதுக்கும் நீங்கள் 500 கிராம்லேயே பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக தாராளமாக 2 பேர் வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையான மட்டன் பிரியாணி இந்த மாதிரி தயார் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இதே ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஜியானண்ட்மாமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Until I see you in the next video, tata, bye, peace.